வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச கோட் படம் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 126 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத ப்ரொடக்ஷன் ஹவுஸே அபிஷியலா அப்டேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தளபதியோட படத்துக்கும் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. படத்தோட ப்ரமோஷனுக்காண்டி வெங்கட் பிரபு யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. கோட் படம் தளபதிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னும் கோட் படத்தோட எடிட்டர் வெர்ஷன் 3 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா டைரக்டரோட வெர்ஷன் 3 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காரு. அந்த வெர்ஷனை கண்டிப்பா ஓடிடில ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் கொடுத்திருக்காரு. அண்ட் அஜித் குமார் வெங்கட் பிரபுவுக்கு கால் பண்ணி படம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன்டா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கறதையும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அண்ட் கோட் படத்தோட கிளைமேக்ஸ்ல நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்கும்போது தல ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாத்தீங்கன்னா தல தோனியை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தல ஃபேன்ஸை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் வெங்கட் பிரபு ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதுல தல அப்படிங்கறத தல அஜித் குமாரை தான் மென்ஷன் பண்ணிருப்போம், பேக்ரவுண்ட்ல கூட மங்காத்தா பிஜிஎம் தான் பிளே பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கோட் படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான விஷயங்களை தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கோட் படத்தை பார்த்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கு 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.